மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியதால் அரசியல் வட்டத்தில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொண்ட சுரேஷ் சலே அதிரடியாக தனது மரணத்துக்கு பிறகு உறுப்புகளை தானம் செய்வதற்கான மரண சாசனத்தையும் எழுதி வைத்த சுரேஷனுடைய கடிதத்தினால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனைக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் 6 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். 6 வழக்குகளில் 4 வழக்குகளில் குற்றவாளியாக கருதப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவைக்கு தலா ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், ஒவ்வொரு வழக்கிற்கும் 1 லட்சம் அபராதமும், அந்த அபராத தொகையை செலுத்தாவிட்டால் 6 மாதங்கள் மேலதிகமாக சிறைவாசம் அனுபவிக்கணும் என்ற ஒரு தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதிரடியாக தீர்ப்பு வழங்கியதுதான் இப்போது அரசியல் வட்டத்தில் மிக பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. குறித்த 6 வழக்குகள்ல 4 வழக்குகள்ல சந்தேகத்துக்கு இடமின்றி இவர் குற்றவாளியாக கருதப்பட்டதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு வழக்கிற்கும் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும், அதை செலுத்த தவறும் பட்சத்தில் 6 மாதங்கள் சிறைவாசம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன முன்வைக்கப்பட்டது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அபிவிருத்தி லொத்தர சபையினுடைய தலைவராக இருந்த சமயத்துல 3 வாகனங்களை மற்றொரு தரப்பிற்கு லாபம் ஈட்டும் வகையிலும் அரசுக்கு நட்டத்தை உண்டு பண்ணும் வகையில வாடகைக்கு விட்டதன் காரணமாக அரசுக்கு பல்வேறு நட்டங்கள் ஏற்பட்டதனால லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இவருக்கு எதிராக 6 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தாங்க. இவர் இப்போது குற்றவாளியாக கருதப்பட்டு குறித்த தண்டனை இப்போது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீதிபதி வழங்கியதின் பிற்பாடு இவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன வகையான வாதங்களை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது சேவை பெறுநருக்கு வயது 60, இதுக்கு பிறகு அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, சுயமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறாரு, குடும்பத்தோட வாழும் வகையில இவருடைய தண்டனையை குறைத்தோ அல்லது ஒத்திவைத்த தண்டனையை கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து சட்டமாதிபர் திணைக்களத்தில் முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த ஒரு பாரபட்சமும் காட்டக்கூடாது, இது போன்ற ஊழல்வாதிகளுடைய ஊழலால் தான் நாடு திவாலாகி போனது மட்டுமல்லாம சர்வதேச அரங்குல மிகப்பெரிய ஒரு அவமானமும் நாட்டுக்கு சேர்ந்திருக்கு. இது போன்ற ஊழல்வாதிகளுடைய செயற்பாட்டால தான் நாட்டு மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கலானாங்க. வரிசையில் நின்று இருக்கின்ற அளவுக்கும் உணவுக்கே வழி இல்லாமல் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளானாங்க. இது போன்ற ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, தகுந்த பாடத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில இதுக்கு எதிரான தீர்ப்பு, இதுக்கு எதிரான தண்டனை உச்சபட்சமாக வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க. இரு தரப்பினுடைய வாதங்களையும் ஆராய்ந்த நீதிபதி என்ன வகையான கருத்தை பதிவு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற அரசியல்வாதிகளுடைய ஊழலின் காரணமாகத்தான் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்காங்க. அரசு நிறுவனங்கள் சட்டத்தின் அடிப்படையில் நடந்தேற வேண்டியது, இது போன்ற முடிவுகள் எடுக்கும் போது சட்டத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்து அரசு நிறுவனங்களை நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இது போன்ற குற்றங்களுக்கு தண்டனைகளை குறைவை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு குற்றத்திற்கும் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், ஒவ்வொரு குற்றத்திற்கும் 1 லட்சம் அபராதமும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கி முடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே இந்த சூழ்நிலையில இது போன்ற ஊழல்வாதிக்கு எதிராக இது போன்ற தண்டனைகள் கிடைப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. அதனால என்னவோ இன்னைக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அரசை வீட்டுக்கு அனுப்பணும், பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதில்லை, யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்துதில்லை, சுரேஷ் சலே அனாவசியமாக பணிதிக்குது அரசு அப்படின்ற பல்வேறு கோஷங்களோட இப்போது அனைத்து எதிர்கட்சிகள் இருக்கின்ற ஊழலோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இப்போது அச்சத்துல கொதிக்கிறத பார்க்க முடியுது. சாரப்பாம்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றினா எப்படி கொதிக்குமோ அது போல ஊழல்களோட சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு கொதி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினம் விமல் வீரவன்சக்கு எதிரான வழக்கு மேல் நீதிமன்றத்துல விசாரணைக்காக வந்தது. அந்த விசாரணையை முடிச்சிட்டு ஓடோடு போய் சுரேஷ் சலேனுடைய கைதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்ட விமல் வன்சையருடைய கூத்தையும் பார்த்திருந்தோம். இப்ப ஊழல்வாதிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசை வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சியை கைப்பற்றணும், ஊழலுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் அப்படியே கிடப்புல போற்றணும் என்பதுதான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஊழலுக்கு எதிராக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் சால சிறந்ததாகத்தான் மக்களால் இப்போது போற்றப்படுது. அந்த ஒரு விஷயத்தை அரசு கச்சிதமாக தங்கு தடையின்றி நிறைவேற்றட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது சுரேஷ் சலேனுடைய படம் தான் பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சுரேஷ் சலே இறக்கும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்து 2 நாட்கள் தான் உண்ணாவிரதத்தை தொடர்ந்திருந்தாரு. இந்த சூழ்நிலையில சுரேஷ் சலே தனது மரணத்துக்கு பிறகு
தனது உறுப்புகளை தானம் செய்வதற்கான மரண சாசனத்தை எழுதணும், சட்ட ரீதியாக அதை ஆக்கிக் கொள்ளணும் என்பதற்காக தனது சட்டத்தரணியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டை கடிதம் மூலம் சிஐடியினுடைய பிரதானி சானியா அபேசேகர அவங்களுக்கு முன்வைத்ததுக்கிணங்க குறித்த அவருடைய சட்டத்தரணி அசித் சிறிவர்தன உடனடியாக சுரேஷ் சலையை சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சதுலாம் தெரிய வந்திருக்கு, தானம் கொடுப்பதனோட தானம் இப்போது உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருப்பதன் காரணமாக உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் இவரை வைத்தியசாலையில் அனுமதிச்சு சிகிச்சை வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை, ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து கடிதம் மூலம் வந்து சிஐடியினுடைய பிரதானி சானியா அபேசேகர அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. உடனடியாக கடிதத்தினை பரிசீலனை செய்த சிஐடியினர் வந்து சுரேஷ் சலையை தேசிய வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அதுக்குனுங்க இப்போது சிகிச்சையும் பெற்று வராரு. உடல்நிலை குறித்து இப்போது தேசிய வைத்தியசாலையுடைய வட்டாரங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்காத நிலையில அவருடைய குடும்பத்தினர்கள் சென்று பார்வையிட்டு இருக்கிறாங்க. வந்தவங்களை எல்லாம் சரியாக அடையாளம் காட்டியதாக அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. தூரத்தில் இருந்து அவரை பார்த்துவிட்டு வெளியே வந்ததாக ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருந்தாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரியுது. 2 கைகளிலும் செயலா நடிச்சிருந்தாங்களாம். ஆனால் இவருடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தேசிய வைத்தியசாலை உத்தியோகபூர்வமாக எந்த அறிவிப்பையும் விடாத சூழ்நிலையில போலீசார் அதிரடியாக ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஐடியினுடைய கஸ்டடியில் இருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சுரேஷ் சலை எவ்விதமான துன்புறுத்தலுக்கும் சித்திரவதைக்கும் உடல் ரீதியாக எந்த ஒரு சித்திரவதைக்கும் ஆளாக்கப்படல. அது சம்பந்தமாக வருகின்ற கருத்துக்கள் அனைத்துமே பொய்யானது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி வெளியிட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதய கம்மன் பிள்ளை வந்து சுரேஷ் சலையினுடைய மனைவி கூறியதாக ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சலை நாயை விட மிக மோசமாக சிஐடியினர் அவரை வழிநடத்துறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னது மட்டுமல்லாம, கொடுத்த சாப்பாடும் ஆரோக்கியமாக இல்லை, அந்த சாப்பாட்டை தூக்கிய பொழுது பேப்பர் கிழிஞ்சு சோறெல்லாம் கொட்டு உண்டு, அந்த நிலத்தில் இருந்த சாப்பாட்டை தான் அள்ளி தின்றதாக பல பொய்களை வந்து அள்ளி விட்டிருந்தாரு. இது அப்பட்டமான பொய், இதில் உண்மை இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் இப்போது போலீஸ் ஊடக பிரிவு அதிரடியாக அறிவிப்பை விட்டிருக்கிறாங்க. உதய கம்மன்பிள்ளை சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே சுரேஷ் சலை நிர்வாணமாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்வாணமாக்கப்பட்டாரு. யாரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சிஐடியினரால் நடந்த ஒரு விஷயம் கிடையாது, எஸ்டிஎஃபினரால் நடந்த ஒரு விஷயம். எப்போதுமே சிஐடியினுடைய கஸ்டடியில் இருக்கிறவங்க அல்லது வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்களை பயங்கரமான ஒரு சோதனைக்கு எஸ்டிஎஃபினர் உட்படுத்துவாங்க. அந்த சோதனை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஆடைகளை களைய வச்சு, நாக்க ஒசத்த வச்சு, லைட் அடிச்சு, மூக்குக்குள்ள பார்த்து, காதுக்குள்ள பார்த்து, காரணமே அப்படின்னு பாத்தீங்கன்னா மலக்குடல்ல வச்சு போதைப் பொருட்களை கடத்துறதும், சைனட்டை வைத்து தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதனால எஸ்டிஎஃப் துறையினருக்கே அந்த பாதுகாப்பு குறித்த அனுமதி கொடுக்கப்பட்டதனால அனைத்து கைதிகளையும் இவ்வாறு தான் அவங்க வழிநடத்துவாங்க, சோதனையிடுவாங்க. அந்த வகையில தான் சுரேஷ் சலையையும் அந்த மரபுக்கு இணங்க, அந்த வழிமுறைக்கு இணங்க எஸ்டிஎஃபினர் சோதனைக்கு உட்படுத்தினாங்க. காரணம் என்ன? தற்கொலை செய்து கொள்ள போறேன், மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொன்னதன் காரணமாக ஏதோ ஒரு வகையில் தற்கொலை செய்து கொண்டா 269 பேர் படுகொலையான சம்பவத்தினுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி கருதப்படுகிறவர் இந்த ஒரு வழக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலாக மாறினதுனால, உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருப்பதனால, இதுல வந்து மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருப்பதும் மிக முக்கியமான ஒரு துருமுச்சிட்டாக இருப்பதும் சுரேஷ் சலை என்பதனால லேசா அவரை இறக்க விட்டுடலாமா, அதனால் ரொம்ப அவதானமாக இவர் விஷயத்துல கூடுதலான பாதுகாப்பையும் வழங்க வேண்டியதும் இவரை பரிசோதிக்க வேண்டிய தேவையும் இருப்பதனால அந்த ஒரு பரிசோதனை அனைவருக்கும் போல சகஜமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதை இப்போது ஒரு பேசுபொருளாக இப்போது இவங்க ஆக்கியது இவங்களோட தவறே கிடையாது, சோதனையிட்ட அதிகாரிகளுடைய தவறும் கிடையாது, சோதனையிட்டதும் தவறும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சானியா அபேசேகர கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருந்த பொழுது கூட 27 தடவை சானியா அபேசேகர குறித்த எஸ்டிஎஃப் படைப்பிரிவினால் சோதனையிடப்பட்டாங்க, முழு நிர்வாணமாக என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. அப்படியாக இருந்தால் இது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அது குறித்து எந்த ஒரு விமர்சனம் முன்வைக்க வேண்டிய தேவை கிடையாது. தேவையில்லைனா இந்த ஒரு கட்டமைப்பு தேவையில்லை என்ற ஒரு வாதம் தான் முன்வைக்கப்பட வரும். சுரேஷ் சலைக்கு இது நடந்துச்சு என்பதனால இது இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்வது ஆரோக்கியமான விடயம் கிடையாது. அனைத்து கைதிகளையும் போலவே சுரேஷ் சலையையும் வழிநடத்திருக்காங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சுரேஷ் சலையுடைய மனைவி ஊடகங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் சலை ஒரு அப்பாவி, நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்தவரை இப்படியான ஒரு நிலையில பார்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. குழந்தைகளை கூட பாடசாலைக்கு கொண்டு செல்வதற்கு நேரமே இல்லாமல் போய் நாட்டுக்காக உழன்று உழைத்து மிக பெரும் தியாகங்களை செஞ்சவருடைய நிலைமை இப்படி ஆனது என்பது ஏற்க முடியாத ஒரு விஷயம். இதற்காக ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுக்கணும். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது அவருக்கானதல்ல, பிடிஏ என்ற கொடுமைக்கு எதிராகத்தான் அவர் இப்போது இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிடிஐனுடைய கொடுமையை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட கோட்டாபய ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திருந்தோம்.
அப்பாவி இளைஞர்களை, அப்பாவி பெண்களை, வயோதிபர்களை, சில பெண்கள் கை குழந்தையோட பிடிஐல கைது செய்யப்பட்டு கோர்ட்ஸுக்கு போட்டு பிள்ளையின் தாயையும் பிரித்த சம்பவம் எல்லாம் பத்திரிகைகளை செய்திகளாக நாங்க பார்த்திருந்தோம். இப்படியான கொடுமைகள் எல்லாம் பண்ணும் பொழுதோ சுரேசலை எங்கிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு புலனாய்வுடைய பிரதானியாக இருந்தவர், இதெல்லாம் பார்த்து ரசிச்சவர் தான். ரிஷாட் பதியுதீனை கைது செய்வதற்கான அழுத்தம் கொடுத்தவரும் அதற்கான பரிந்துரையை செஞ்சதும் சுரேசலே. ஆசாத் சாலியை எந்த காரணமும் இல்லாம கைது செஞ்சாங்க பிடிஏல. இப்படி எல்லா கொடுமைகளையும் பண்ணினவங்க இன்னைக்கு முதல கண்ணீர் வடிக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிஏ கொடுமையானது, அதுக்கு எதிராகத்தான் தனது கணவர் உண்ணாவிரதத்தை மேற்கொள்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பிடிஏ என்ற கொடுமை களையப்படணும், நீக்கப்படணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது அதிகாரத்தில் இருக்கும்போது அதை வச்சு சிறுபான்மையினரை பழிவாங்குவதும் தனக்கு அது ஆபத்தாக இருக்கும் பொழுதோ அழுவதும் ஏற்புடையது அல்ல என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. சுரேசனுடைய கை தூய்மையானது அப்படின்னு இருந்துட்டா எதற்காக புலம்பணும், எதற்காக அழணும், எதற்காக உண்ணாவிரதம், எதற்காக மன உளைச்சல்? தான் குற்றமற்றவர் அப்படின்னு இருந்தா தைரியமாக இருந்து இந்த விசாரணைகளை எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் தான் குற்றவாளி அல்ல என்பதை உறுதிப்படுத்தி அதிலிருந்து வெளியில் நாட்டிற்கு நான் நாட்டை நேசிக்கிறவன், பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்வதுதான் ஏற்புடையது. அதை தாண்டி ஒரு இராணுவ புலனாய்வினுடைய பிரதானியாக இருந்தவர், அரச புலனாய்வினுடைய பிரதானியாக இருந்தவர் ஒரு விசாரணைக்கு பயந்து மன உளைச்சல், மன வருத்தம், மனச்சோர்வு அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்கின்ற இடத்திற்கும் உண்ணாவிரதத்தை கையில் எடுக்கின்ற அளவுக்கும் கோழையாக இருக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.